ஆமாங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற, செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் பெரிதானவைகளாய் காணப்படுகிறது. அவருடைய பார்வையில அவைகள் பெரியதாய் இருக்கிறது. பிரியமான அன்பு உறவுகளே, ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. சங்கீதம் 71:19 பெரிதானவைகளை நீ செய்தே, தேவனே உமக்கு நிகரானவர் யார்? அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய செய்கைகள் அல்லது கிரியைகள் சாதாரணமானவைகள் அல்ல, சிறியதும் அல்ல. அவைகள் வசனம் சொல்கிறது பெரிதானவைகள். நம்ம பல நேரம் அதை யோசிக்க முடியாது, கிரகிக்க முடியாது. நம்முடைய மாமிச பார்வையிலே ஏதோ சின்னதா கர்த்தர் செஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு சிறிய அற்புதத்தை கர்த்தர் செஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தருடைய கிரியைகள் சிறியதானவைகள் அல்ல, அவருடைய கிரியைகள் பெரிதானவைகளாய் இருக்கிறது. அவருக்கு நிகரானவர் யாருமே இல்லை. அப்படின்னா அவருடைய கிரியைக்கும் நிகரான கிரியை வேறு எதுவும் இல்லை, யாரும் செய்ய முடியாது என்பது அர்த்தம். உங்களோட அவர் இருக்கிறவர் சும்மா இருக்காம செய்கிற அத்தனையும் பெரிதாக உங்களுக்கானதாக காணப்பட போகிறது. ஆண்டவரே, உமக்கு நிகரானவர் யாரும் இல்லை, உம்முடைய கிரியைக்கு ஈடானது எதுவும் இல்லை, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி வாழ்வுகளை ஆனால் கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பார். God bless you.